விஜய் அரசியல் வந்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு லாபமா நஷ்டமா? கண்டிப்பா 2024 மிகப்பெரிய லாபம். எப்படி சொல்றீங்க சார் லாபம்னு? இந்த காலத்துக்குள்ள நிஜமா இன்னும் 2-3 ஆண்டுகளில் சீஃப் மினிஸ்டர் ஆயிருவேன். முதலமைச்சர் நாற்காலிக்கு முன்னால் வேலுப்பிள்ளை பிரபாரன் படம் இருக்கும். 1-4-7ன்னு சீன மூங்கில் மாதிரி அடுத்த கட்ட ஜம்பை எதிர்பார்த்து நிற்கிறது நான் சொல்றது சீமான். அடுத்தால 2024 முடிஞ்ச பிறகு சீமான் ஜம்ப் பண்ணிட்டாருன்னு வைங்க, அது இப்சன் பட்ஸ் தான். ஜம்ப் பண்ணா நிதிஷ்குமார் மாதிரி அவர் தலைமையிலே ஒரு அணி அமைஞ்சிடலாம். சோ கமலஹாசன் வருகை சீமானுக்கு லாபம், விஜய் வருகை சீமானுக்கு லாபம், விஷால் ரெட்டி வருகை லாபம், அஜித் வந்தாலும் சீமானுக்கு லாபம் தான். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானை யாரு கூட கம்பேர் பண்ணி என்ன பேசினாலும் அது சீமானுக்கு லாபம் தான். நான் விஜயை 2024 கூப்பிட்டேன், 24 கூப்பிட்டேன், பிளவுபட்டு இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். அவரு தவறான ஆலோசகர்கள் இதுல அல்லது பாராளுமன்றத்துல தனக்கு சக்தி இல்ல, பலம் இல்ல, தெம்பு இல்ல, திராணி இல்ல, இன்னும் என்னென்னலாமா போட்டுக்கிட்டு இல்ல போட்டுக்கிட்டு என்னால முடியாதுன்னு அவர் அசம்பிளிக்கு ஓடுறாரு. வணக்கம் சார். வணக்கம் நாச்சியார். ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி, இது மக்கள் உங்ககிட்ட கேட்க சொன்ன கேள்வியை தான் கேட்கிறேன். விஜய் அரசியல் வந்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு லாபமா நஷ்டமா? கண்டிப்பா 2024 மிகப்பெரிய லாபம். எப்படி சொல்றீங்க சார் லாபம்னு? 2024 சீமான் களத்துல இருக்கக்கூடிய ஒரு ரேஸ்ல ஓடக்கூடிய ஒரு குதிரை. களத்துல இருந்து அவர் சண்டை போட்டுட்டு இருக்கிறார். மு.க. ஸ்டாலின் களத்துல சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு. அவர் தலைமையில ஒரு பெரிய அணி 53% வாக்குகள் எடுத்து வெற்றி பெற்ற அணி 47 எடுக்கணும்னு சிலர் சொல்றாங்க, 50க்கு மேல எடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ சம்திங் ஃபிளக்சுவேட்டிங் பிட்வீன் 5% ஓட்டு முன்ன பின்ன வரும். அவர் அணி ரெண்டாவது வர கட்சியை விட 23% முதல்ல வந்தது, இப்போ 30 கூட வரலாம். நான் சொல்றேன் நாளைக்கு கரெக்டா இருக்கணுங்கிற அந்த அக்கௌண்டபிலிட்டியோட தான் விஷயங்களை சொல்லுவேன். கண்டிப்பா சார். அப்போ ஸ்டாலின் களத்துக்குள்ள இருக்கிறாரு, ஒரு அணியை இன்டாக்டா வச்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொன்னேன். அப்படியே அவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. களத்துல ஸ்டாலினுக்கு எதிராக நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி. அவர் எதிர்கட்சி தலைவர். ஒரு பன்னீர்செல்வம் ஆதரவோட ஒரு 60க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றவர். அவர் இன்னைக்கு ஒரு அணி இல்லாம திணறிட்டு போய் இருக்கிறார். அவரும் களத்துக்குள்ள நிற்கிறார். ஆனா எங்க ஆட்சி அப்படி இருந்து நான் அப்படி இருந்தேன், மக்கள்லாம் மீண்டும் எடப்பாடி ஆட்சியை விட்டுட்டோமேன்னு சொல்றாங்களே, அப்படியெல்லாம் அவர் விட்டுட்டு இருக்கிறாரு. ஆனா ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பரிதாபமா டாக்டர் ராமதாஸ் கூட்டணிக்காக ஓடுறாரு. அது ஓடட்டு, ஆனா அவர் களத்துக்குள்ள நிற்கிறார். அது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புன்னு எல்லாம் பிரச்சாரம் பண்ணவங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி போங்கப்பா புண்ணாக்கு பிரச்சாரர்களா? எனக்கு ராமதாஸ் இல்லைன்னா 3வது பேரும் ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாது 1வது உங்க பிரச்சாரம் எல்லாம் நான் நம்பி நான் அரசியல்ல போக முடியாது. அந்த இமேஜினேட்டிவ் இதை நம்பி நான் போக முடியாது, உங்க கிளைமை நம்பி போக முடியாது. ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய ரியாலிட்டி பொலிட்டிக்ஸை நான் விட்டுட்டோம்னா நான் சிக்கிக்கிடுவேன்னு ரியாலிட்டி பொலிட்டிக்ஸ்குள்ள அவர் போறாரு. ராமதாஸோட கூட்டணி போறாரு, கூட்டணி முயற்சி பண்றாரு. சோ இவரும் நிஜம். அடுத்தபடியா இந்த களத்துக்குள்ள நிஜமா இன்னும் 2-3 ஆண்டுகளில் சீஃப் மினிஸ்டர் ஆயிருவேன். முதலமைச்சர் நாற்காலிக்கு முன்னால் வேலுப்பிள்ளை பிரபாரன் படம் இருக்கும். 1-4-7ன்னு சீன மூங்கில் மாதிரி அடுத்த கட்ட ஜம்பை எதிர்பார்த்து நிற்கிறது நான் சொல்றது சீமான். இதுதான் கள அரசியல். இந்த களத்துக்குள்ள 26ல சீஃப் மினிஸ்டர் வரலாங்கிற ஒரு வாய்ப்பு உள்ள பிரதமர் மோடி பிரதமர்ங்கிறதுக்குள்ள அண்ணாமலை இருக்கிறார், பாஜக இருக்குது. பாஜக தலைவர்ல அண்ணாமலை தமிழிசை பொன்னாரோட சிறப்பான தலைவராட்டு அங்க உள்ள இருக்கிறாரு. தென் அன்புமணி உள்ள அதுல இருக்கலாம். இங்க எடப்பாடியோட போனா அது போயிடும் சீஃப் மினிஸ்டர்ங்கிறது. பன்னீர்செல்வம் முன்னாள் முதல்வர், பலமுறை முதல்வராக இருந்தவர், அவரும் இருக்கிறாரு. மோடிக்கு விசுவாசி அவர் இருக்கிறாரு. அப்போ இந்த ரியல் பொலிட்டிக்ஸ்ல மோடி பிரதமருங்கிற அந்த அணிக்குள்ள 2 அல்லது 3 சிஎம் கேண்டிடேட் இருக்கலாம். அவங்க நாளைக்கு யார் அதுல வராங்கிறது நாளைக்கு தான் நம்ம பார்க்கலாம். ஆனா அவங்க அந்த சிஎம் கேண்டிடேட்ங்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணாண்டாம். மோடி பிரதமர் நிற்பாங்க, நாளைக்கு யாரு முதல்வருங்கிறது அவங்களுக்குள்ள கூட்டணி அமையலாம். எப்படியும் அது ஒரு உருவம் எடுத்து அதுல இருந்தும் சிஎம் கேண்டிடேட்ஸ் வரலாம். எப்படி வராங்கிறது 26ல தான் தெரியும். அதுல ப்ராபபிள்ஸ் அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ், ஓபிஎஸ் 3 பேர். அண்ணாமலை அன்புமணி எடப்பாடியோட போனாருன்னா
சிஎம் கேண்டிடேட் பொசிஷன் முடிஞ்சு. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ அவர் எப்படி வருதுங்க நம்ம பார்க்கணும். சரி சார். அப்போ இந்த கட்டத்துக்குள்ள தெள்ள தெளிவா வெளிச்சத்தோட ஃபீல்டுல இருந்து ஃபைட்டரானு ரியல் பொலிட்டிக்ஸ்ல இருக்குது யாரு? ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், 3 பேர் ரியல் பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறாரு. ரியல் பொலிட்டிக்ஸ்ல களத்துல இருக்கக்கூடிய சீமான கற்பனையான விஜய வச்சோ, இன்னும் முழுமை பெறாத அண்ணாமலையை வச்சோ, அன்புமணியை வச்சோ விமர்சனம் பண்ணுனா அது சீமானுக்கு லாபத்தை தான் கொடுக்கும். கண்டிப்பா. ஏன்னா சீமான் மாதிரி அவங்க தங்களை டிக்ளேர் பண்ணதுக்கு தயார் இல்ல. வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி இருக்கும், நான் தனிச்சே நிற்பேன், 2024 தனிச்சே நிற்பேன், 26 தனிச்சே பண்ணி டிக்ளேர் பண்ணதுக்கு தயாரா இல்ல. அவங்க வராங்களா, அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வருவாங்களா வரமாட்டாங்களாங்கிறது கேள்விக்குறி. அடுத்த நடிகர் விஜய், விஷால் போன்றவங்களை வச்சு பேசினா, விஷால் இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. 8 மாசம் முன்ன யார் வேணாலும் வரலாம், லாபம் கிடைக்கும் நான் சொன்னேன். அஜித் வந்தாலும் லாபம் கிடைக்கும் நான் சொன்னேன். சிம்பு வந்தாலும் லாபம் கிடைக்கும் நான் சொன்னேன். சூர்யா வந்தாலும் அகரம் பவுண்டேஷன் வச்சு மக்கள் நன்மை சொல்லக்கூடிய சூர்யா வந்தாலும் லாபம் கிடைக்கும் நான் சொன்னேன். அப்போ அதுல விஷால் வந்து அதுக்கு தயாராயிட்டாரு. அப்ப நம்ம சொன்னாலே அது வந்து ரவீந்திர சாமி சொன்னா லாபம் இருக்கியா, அவன் இந்த வியாபார நுணுக்கத்தை கரெக்டா சொல்றான், இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் தான் புரிஞ்சுக்கிட்டு ஆட்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க 26. பட் அவங்க யாருமே 24 களத்துல இல்ல. அப்ப 24 இவங்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பிரச்சாரம் திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியல்ங்கிறத அடிச்சு தள்ளுதா இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. முக ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். 26 யார் வந்தாலும் முக ஸ்டாலின் வர்சஸ் இன்னும் ஒரு அதர், யாரும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. மற்றும் ஒரு கட்சி தான். ஸ்டாலின் விஜய் வந்தாலும் மற்ற ஒருத்தர் தான், விஷால் வந்தாலும் மற்ற ஒருத்தர் தான், சூர்யா வந்தாலும் மற்ற ஒருத்தர் தான், அஜித் வந்தாலும் மற்ற ஒருத்தர் தான். இதுதான் பொசிஷன். அப்போ இன்னொரு மற்றும் ஒருத்தர் பற்றி டாக்கு வரும்போது அது விஜயா இருந்தாலும் சரி, விஷால் ரெட்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, களத்துல இருந்து களமாடக்கூடிய சீமானுக்கு லாபம் தான். இது பலருக்கும் தெரியாம அனுகூல சத்துருகளாட்டு ஓடிட்டு இருக்கிற குதிரைக்கும் நின்னுட்டு இருக்க குதிரைக்கும் வித்தியாசம் இருக்கு. எஸ் 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 தேர் யூ ஆர். ஓடுமா ஓடாதா நின்று குதிரை திரும்பி கூட ஓடிரும். ரஜினிகாந்த் ஒரு குதிரை திரும்பி ஓடுன மாதிரி கூட ஓடிரும். எந்த குதிரை ஓடுது வந்து நிக்குதுங்கிறது 26 தான் தெரியும். அப்போ களத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய குதிரைய பந்தயத்துல கற்பனையா இருக்கக்கூடிய நின்றுகிட்டு கூட குதிரையை வச்சு சொன்னா ஓடிட்டு இருக்கக்கூடிய குதிரைக்கு பூஸ்ட், பப்ளிசிட்டி, உற்சாகம் எல்லாம் கிடைக்குது. அந்த மாதிரி சீமானுக்கு இதுல விஜய வச்சும் விஷால வச்சும் பிளஸ் தான் கிடைக்குது. களத்துல இல்லாத கற்பனை கேரக்டர்ல வச்சு சீமான பேசுறது சீமானுக்கு பெரிய கெயின். அடுத்தால 2024 முடிஞ்ச பிறகு சீமான் ஜம்ப் பண்ணிட்டாருன்னு வைங்க, அது இப்சன் பட்ஸ் தான். ஜம்ப் பண்ணா நிதிஷ்குமார் மாதிரி அவர் தலைமையிலே ஒரு அணி அமைஞ்சிடலாம். அல்லது அவரு 1, 4, 7, 12 போறேன், அடுத்து நான் 20 போறேன்னு தனிச்சே போவார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்போ அப்பமும் 3 ஜம்பு அடைஞ்சுக்கிட்டு 4வது ஜம்ப நோக்கி போகும்போது களத்துக்குள்ள விஷால் வந்தாலும் சீமானுக்கு பப்ளிசிட்டி தான், விஜய் வந்தாலும் பப்ளிசிட்டி தான், அஜித் வந்தாலும் பப்ளிசிட்டி தான், யார் வந்தாலும் பப்ளிசிட்டி தான். இதுக்கு இன்னொரு உதாரணம், ஐயா பல கருப்பையா புரிஞ்சு கொள்வதற்கு 1.1 சீமான் இருந்தாரு. அப்போ கமலஹாசன் நம்பர் 2 ஹீரோ வந்தாரு. நம்பர் 2 ஹீரோ வரும்போது சீமானே போய் கமலஹாசனை போய் பார்த்தாரு. எங்க அண்ணன் நான் போய் பார்ப்பேன்னு மரியாதை கொடுத்து, உயரிய மரியாதை கொடுத்து பார்த்தாரு. அன்னைக்கு அண்ணன் ரஜினிகாந்த் வர்றதை ஏத்துட்டு இருந்தாரு. அதுல நான் வேறுபடுறேன், சீமான் கொள்கை வேறு என் கொள்கை வேறுங்கிறத மீண்டும் இந்த இடத்துக்குள்ளேயும் நான் ரெஜிஸ்டர் பண்றேன். ஓகே. அப்போ அவர் பார்த்தாரு. ஆனா என்னாச்சு, அவரு ஜம்ப் ஆயிட்டாரு. கமலஹாசன் வந்து அடுத்த ரவுண்டு வந்து அணி அமைக்க திணறி 2 போயிட்டாரு. சோ கமலஹாசன் வருகை சீமானுக்கு லாபம், விஜய் வருகை சீமானுக்கு லாபம், விஷால் ரெட்டி வருகை லாபம், அஜித் வந்தாலும் சீமானுக்கு லாபம் தான். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானை யாரு கூட கம்பேர் பண்ணி என்ன பேசினாலும் அது சீமானுக்கு லாபம் தான். இப்போ இளைஞர்கள் எல்லாம் சீமான் பின்னாடி இருப்பாங்க. இது விஜய் வந்தா அதுல இது வருங்கிற ஒரு பிரச்சாரம் பண்ணப்படுது. விஷால் வந்தா அது குறையும் பிரச்சாரம் பண்ணப்படுது. அஜித் வந்தால் குறையும்னு அவங்களும் பேசப்படுறாங்க. அப்போ விஜயோ விஷாலோ அஜித்தோ வந்தால் இளைஞர்கள் திமுக வர்சஸ் அண்ணா திமுக அரசியலை விட்டு வெளியேறி விட்டார்கள். களத்துல ஜம்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீமானுக்கு கூடுதலாக இளைஞர்கள் வருவார்கள். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்போ சீமான் கஷ்டப்படுறது திமுக அண்ணா திமுக போட்டிங்கிறத டெமாலிஷ் பண்ண கஷ்டப்படுறாரு. அதை விஜயகாந்தால பெரிய அளவு டெமாலிஷ் பண்ண முடியல. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமைங்கிறனால நான் அதை டெமாலிஷ் பண்ணிட்டேன். ரவீந்திரன் துரைசாமி கருத்தியல்ல டெமாலிஷ் பண்ணிட்டேன். எஸ்,
அத்தனை விமர்சகர்கள், அத்தனை திராவிட இயக்க ஆதரவாளர்கள் அவர்களையும் மீறி என்னுடைய கருத்தியல்ல, அரசியல் அறிவுல திமுக அதிமுக அக்டினை பொருட்கள் தான், உயிரற்ற பொருட்கள் தான். உயிருள்ள ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் தான் ஃபைட்டு. 2024க்கு பிறகுதான் ஒற்றை தலைமையா இபிஎஸ்க்கு பலம் என்னன்னு தெரியும் நான் சொன்னேன். அப்போ இதை டெமாலிஷ் பண்றதுக்கு நான் விஜயை வந்து 2024 கூப்பிட்டேன். 24 கூப்பிட்டேன். பிளவுபட்டு இருக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். அவர் தவறான ஆலோசகர்கள் இதுல அல்லது பாராளுமன்றத்துல தனக்கு சக்தி இல்ல, பலம் இல்ல, தெம்பு இல்ல, திராணி இல்ல, இன்னும் என்னென்னலாமா போட்டுக்கிட்டு இல்ல போட்டுக்கிட்டு என்னால முடியாதுன்னு அவர் அசம்பிளிக்கு ஓடுறாரு. நான் இங்க ஏன் எதிர்பார்த்தோம்னா இதை டெமாலிஷ் பண்றதுக்கு எதிர்பார்த்தேன். வரல என்றாலும் அவர் சம்பந்தமான இந்த பேச்சுகள் திமுகவுக்கும் அதிமுகவும் போட்டிங்கிற என்னுடைய கருத்தியலுக்கு, உண்மையான கருத்தியலுக்கு, நான் சொல்லி அடிக்கக்கூடிய அந்த கருத்தியலுக்கு எதிரா பலரும் ரவீந்திரன் துரைசாமி ஜெயித்துருவானோன்னு அவங்க பேசினாங்க. அதையும் கண்டெயின் பண்ணக்கூடிய அளவுக்கு விஜய் தொடர்பா சீமானை பற்றி பேசக்கூடிய பேச்சுகள் துணை புரியுது. ஆக களத்தில் இருக்கக்கூடிய சீமானுக்கு 24 துணை புரியுது. 24 ரிசல்ட்டுக்கு பிறகுதான் 26 பற்றி பேச முடியும். ஏற்கனவே கமலஹாசன் துணை புரிந்தார் என்ற அடிப்படையில இப்பவும் யார் வந்தாலும் அது ஜம்பிங் பார்ட்டியா சீமான் போயிட்டு இருக்கிறத வரை அவருக்கு அது துணை புரியத்தான் செய்யும். ஓகே சார், நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி நாச்சியார்.